சிவபெருமானை வழிபடுறோம். சிவபெருமானே எல்லாம் இருக்கோம். ஆனாலும் நம்ம ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைவதற்கு ரொம்ப கடினமாக இருக்கிறது என்றால் முக்கியமான காரணங்கள் 2. ஒன்று, வருகின்ற துன்பத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லாமை. 2வது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் தள்ளி போடுறது. இந்த 2 விஷயத்தின் காரணமாகத்தான் நம்மளால் சிவபெருமானை உணர முடியாமல் போயிடுறது, தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. எப்படி அப்படின்னு கொஞ்சமாக ஆழ்ந்து யோசித்து பார்த்தோன்னா அதற்கான விடையானது கிடைக்கப்பெற்று வரும். இப்போ இயல்பாக பார்த்திங்கன்னா எந்த வேலையாகட்டும், இப்போ ஆன்மீக சாதகர்கள் எந்த வயசில் ஆன்மீக பயிற்சி அல்லது ஆன்மீகத்துக்குள்ளே நுழையலாம் அப்படின்னு பொதுவான கருத்து கேட்டோம்னா நம்ம சொல்கிறது, பொதுவான கருத்து அப்படிங்கிறது அதெல்லாம் குடும்ப வாழ்க்கையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 50 வயசுக்கு மேலே போக வேண்டியது, எதுக்கு இந்த சின்ன வயசுலேயே இந்த ஆன்மீகத்துக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரியான கருத்து பொதுவாக நிலவுது. உண்மையாலுமே 50 வயசுக்கு அப்புறம் தான் அந்த ஆன்மீக தேடலை ஆரம்பிக்க வேண்டுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. அதை தள்ளி போடக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னா அதுக்கு வயசு நிர்ணயித்து இந்த வயதிற்கு பிறகு ஆன்மீகத்துக்குள்ளே சென்று கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது. ஆன்மீகம்னா வேற என்னமோ நினச்சிக்கிறோம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அந்த தேடுதல்ங்கிற எண்ணமே இல்லாமல் ஆன்மீகம்னாவே எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்குள்ளே போயிடுறது அப்படிங்கிற சிந்தனைக்கு வந்துடுறாங்க. அதுதான் பிரச்சனையே. உள்ளார்ந்த தேடுதல் எந்த வயதிலும் ஆரம்பிக்கலாம். இப்போ குடும்பத்தில் இருந்துக்கிட்டே அந்த ஆன்மீக பாதையில் அந்த தேடுதலை ஆரம்பிக்கலாம். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு விதிவிலக்கு மாதிரி ஒரு கொஞ்ச நாள் போட்டுமே அப்படிங்கிறது, இந்த ஒரு அலட்சியம்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லா இடத்துலையுமே இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் போட்டும் அப்படிங்கிறது. அதே போல் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல குருமார்கள் கிடைத்திருந்தால் நான் இன்னும் அற்புதமாக வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இன்னும் கொஞ்சம் நல்ல, இன்னும் கொஞ்சம் நேரம், இந்த மாதிரி வார்த்தைகள் தான் ஆன்மீகத்தில் நம்மளுக்கு ஒரு பெரிய சறுக்கலை உண்டாக்கிவிடும். நாளை நாளை நாளைக்கு அப்புறம் இப்படிங்கிற வார்த்தை எல்லாமே நம்மளுக்கு பெரிய சறுக்கலை உண்டாக்கக்கூடியது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. 2வது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது துன்பத்தை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமை அப்படின்னு சொல்லக்கூடியது. துன்பம் அப்படிங்கிறது, சோதனை அப்படிங்கிறது எல்லாமே கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. ஆன்மீக வழியில் போகிறீங்க அப்படின்னா சோதனைகள் இருக்கத்தான் செய்யும். ஏன் இப்போ நீங்கள் பேசாதீங்க, செயலாற்றாதீங்க, யோக நிலையிலே இருங்க. யோக நிலையில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் அந்த சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி இருக்க முடியுமானா கிடையாது. ஆரம்ப காலகட்டத்திலே நம்ம அந்த தியான நிலைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா பல்வேறு சிந்தனைகள் வரும். அது இந்த ஜென்மான்னு கிடையாது, நம்ம எடுத்த 7 ஜென்மத்திலும் நாம் அந்த ஊழ்வினை இருக்கு இல்லையா, அந்த வினையின் காரணமாக வந்த எல்லா விஷயங்களும் நம்ம அந்த தியானத்திலிருந்து கலைக்க பார்க்கும். அது எல்லாம் தாண்டி நீங்கள் ஒருநிலைப்படுத்துறீங்க அப்படிங்கும்போது தான் அதில் ஒரு தெளிவான நிலைக்கு வர முடியும். அதே போல் எப்போ நீங்கள் உண்மையாக ஆன்மீக பாதையில் இறைவனை தேட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, இந்த பிறப்பிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, அப்போ இந்த வினையெல்லாம் கழிவதற்கு உங்களுக்கு இன்னும் அனுபவிக்க வேண்டிய கர்மான்னு ஒன்று இருக்கும்ல, அதெல்லாம் வேகமாக சேருகிறது. இயல்பாக நடந்திருந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். நம்ம இறைவனை தேட ஆரம்பிக்கின்றோம், எனக்கு பிறப்பு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதோட தாக்கம் அதிகமாக இருந்தாலும் இருக்கும். முற்பிறவியில் செய்த கர்மாக்களோட தொடர்ச்சி இன்னும் இருக்குது. ஆனால் இவனுக்கு ஒரு தெளிவான பாதையை கொடுத்து இவனோட பிறப்பை அறுத்து விடலாம் அப்படின்னா அதை தாங்கக்கூடிய பக்குவம் இருக்கா இல்லையோ உங்களுக்கு கொடுத்து பார்ப்பாங்க இல்லையா. அப்போ நீங்கள் தாங்கிக்கிறீங்கும் போது அந்த கர்மாத்தோடு நிவர்த்தி ஆகின்றது. இல்லை உங்களால் முடியலன்னா என்ன ஆகிடுது அப்படின்னா, இவ்வளவெல்லாம் என்னால் முடியல, சோதனை தாங்க முடியலன்னா ஆன்மீக பாதையிலிருந்து வெளியே வந்துடுறாங்க. அப்படிங்கும் போது அவங்களுக்கு தொடர்ந்து அந்த இல்வாழ்க்கையானது அல்லது இந்த பூமியிலே பிறப்பெடுக்க வேண்டிய அவசியமானது ஏற்படுகிறது. இதில் யாரை சொல்லி குத்தோம்? இந்த இடத்துல இறைவன் நமக்கு கொடுத்த வாய்ப்பையும் நாம் வேறு விதமாக நினைத்து கொண்டு நாம் அதிலிருந்தே பின்வாங்கும் போது இறைவன் சரி உனக்கு இயல்பான வாழ்க்கை இருந்து விட்டு போகிறது என்று விட்டு விடுகிறார். அந்த சோதனைகளை எல்லாம் தாண்டி, இதெல்லாம் இறைவன் கொடுத்தது, எந்த விதமான சோதனையாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும், பொருளாக இருந்தாலும், உறவுகளாக இருந்தாலும், எந்த மூலியமாக உங்களுக்கு சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளிலிருந்து வென்று வரும் பொழுது தான் அந்த கர்மாக்களோட தொடர்ச்சி நம்மளுக்கு சரியாகுது. அது நம்ம அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவித்து அதையெல்லாம் கழித்து விடும் போது தான் நமக்கு அந்த பிறப்பரு நிலை அப்படிங்கிறது அதை நோக்கி நம்மால் பயணிக்க முடியுமே தவிர வருவதை கண்டு அஞ்சி கொண்டு
அப்போ இறைவனை வழிபட்டால் இவ்வளவு கஷ்டம் வருதப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதுக்கான பக்குவ நிலை இன்னும் நாம் அடையவில்லை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆன்மீகம் அப்படிங்கிறதோ அல்லது அந்த பிறப்பற்ற நிலை அப்படிங்கிறதோ அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. அதை ஒரு சின்ன வயசில் ஒரு 10 வயசு குழந்தை பேசினாலும், 20 வயசில் இருக்க ஒருத்தர் பேசினாலும், 30 வயசில் இருக்கவங்க பேசினாலும், 50 வயதில் ஒருத்தர் பேசினாலும் அவரவர் கர்மாக்கு ஏற்றபடியே எல்லாம் வந்து சேர்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த பேட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மின்கலம் இருக்குது இல்லையா, அதை பார்த்திங்கன்னா அதோட கொள்ளளவு அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் கடிகாரத்துக்கு மாற்ற பேட்டரியாக இருக்குது அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அதுக்குள்ளே மின்னாற்றலை தக்க வைத்து கொள்ள முடியும். அதே நீங்கள் ரேடியோவுக்கு போடுறதா இருந்ததுன்னா கொஞ்சம் அதிகமாக தக்க வைத்துக்கும். இல்லை பெரிய பெரிய பேட்டரியில் நீங்கள் சேமிக்கிறீங்க மின்னாற்றல் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ உடலும் அது போல தான், நமக்குன்னு ஒரு கொள்ளளவு இருக்கும். ஆன்மீக சக்தியாக இருக்கட்டும் அல்லது எந்தவித ஆற்றலாக இருக்கட்டும், அந்த ஆற்றலை உள்வாங்கிக்கக்கூடிய அளவு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரை பொறுத்து மாறும். ஏன் இதை நான் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்படுறது ஆன்மீகத்தில் இது இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. நல்ல தெளிவானவர்களுக்கு இந்த கண்ணோட்டம் இருக்கவே இருக்காது. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த ஆன்மீகத்திலையும் ஒரு போட்டி பொறாமை, அதாவது அப்போ தான் அந்த ஆன்மீகத்துக்குள்ளே நுழையிறாங்க, இந்த ஆன்மீக தேடலை ஆரம்பிக்கிறார்கள் அப்படிங்கும்போது தனக்கு முன்னே செல்றவங்களை பார்த்து ஒரு சலனம் ஏற்படுதல் அப்படிங்கிறது அதுவே தவறு அப்படிங்கிறோம். ஏன் அப்படின்னா அவங்க செய்ததின் பலனாக, அவர்கள் முற்பிறவியோட கர்ம பலனின் காரணமாக அவர்களின் அந்த இரையாற்றலை ஏற்றுக்கொள்ளும் அளவு அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. சின்ன பிள்ளைங்க ஒரு 15-16 வயசில் குழந்தைங்களுக்கெல்லாம் ஆன்மீகத்தோட அந்த தேடுதல் நிறைய பேத்துக்கு இப்பெல்லாம் இருக்குது. அப்போ அதெல்லாம் என்ன வகையில் வருதுன்னு யோசிச்சு பாருங்களேன். 60 வயசில் ஒருத்தருக்கு கிடைக்காத ஞானம் 16 வயசில் ஒரு குழந்தைக்கு கிடைக்குது அப்படின்னா அதெல்லாம் பூர்வ ஜென்ம கர்மா. அவர்கள் போன ஜென்மத்திலேயே நிறைய தேடுதலை தொடங்கி இருக்கிறார்கள், நிறைய விஷயங்களை அவங்க உள்வாங்கி கொண்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்ச கூட்டு, அதாவது அந்த உடல் அப்படிங்கிறது பலவீனமானதன் காரணமாக வேறொரு உடலை தேடி அந்த ஆன்மா வந்திருக்கிறது. அப்போ அதோட தொடர்ச்சியாக போகும்போது 10 வயசு 15 வயசில் அவங்க ஆன்மீக பாதையில் ஒரு நல்ல நெறிக்கு போயிடுறாங்க. 60 வயசாகி எனக்கு சில விஷயங்களை புரிஞ்சு கொள்ள முடியல அப்படின்னா இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்னும் தேடுதலை விரைவுபடுத்த வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி காரணங்களால் தான் நம்மளால் இறைவனை உணர முடியாமல் போய்விடுகிறது. ஒன்று, அந்த சோதனைகளோ துன்பமோ வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இல்லாமையின் காரணமாகவும், அதே போல் காலம் தாழ்த்துவதின் காரணமாக, எல்லாத்தையும் தள்ளி போடுறதன் காரணமாகத்தான் நம்மளால் இறைவனை உணர்தலையோ அல்லது இறைவனை அடைதலையோ ஒரு பின்வாங்குகின்ற நிலையோ அல்லது தாமதமாகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா இனிமேல் அந்த தாமதம் இல்லாமல் எல்லா சோதனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய மனதுடன் பயணிக்கும் பொழுது கண்டிப்பாக இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும். நம்ம சிவபித்தன் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. சில பேர் எப்பவுமே இறைவனோட நாமத்தை ஜெபம் செய்து கொண்டே இருப்போம். பஞ்சாட்சர மந்திரத்தை மனதினுள்ளே சொல்லி கொண்டே இருப்போம். கால அளவெல்லாம் கிடையாது, இரவு பகல் என்று கிடையாது, நடுநிசி என்று கிடையாது. மனதிலே எப்பொழுதெல்லாம் நாம் விழிப்பு நிலையில் இருக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் ஐயனோட மந்திரத்தை மனது சொல்லிக்கொண்டே இருக்கும். இப்போ இது இயல்பாக வந்துடுமானா இரத்தத்தினுள்ளே அல்லது இந்த உடல் எல்லாத்துலேயுமே அந்த சிவசிந்தனை கலந்துவிட்ட பின்னர் இது ஏற்படுகிறது. இந்த நாம ஜபம் அப்படிங்கிறது அனைத்திலும் உயர்ந்தது அப்படின்ட்டு குறிப்பிடப்படும். அப்படிப்பட்ட நாமத்தை ஒருத்தர் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கின்றார், தன்னை மறந்த நிலையில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அப்படிங்கும்போது இறைவனுடன் நிரந்தர கலந்த நிலையில் இருப்பார். சிலர் நாம ஜபம் எல்லாம் செய்ய மாட்டார்கள், செய்யவும் தெரியாதவர்களுக்கு. மாறாக எப்போதுமே சிவசிந்தனையிலேயே இருப்பார்கள். சிவசிந்தனை அப்படின்னு சொன்னோம்னா சிவகாரியங்களாக இருக்கலாம், சிவனை பற்றிய நினைவுகளாக இருக்கலாம், அவரை பற்றி எண்ணுதலாக இருக்கலாம், சிவாலயங்களை பற்றியதாக இருக்கலாம். ஏதோ ஒன்று எப்பொழுதுமே சிவனை பற்றியோ சிவனோட அந்த செயல்களை பற்றியோ திருவிளையாடல்களை பற்றியோ இதையெல்லாம் எண்ணிக்கொண்டு அவர் படைத்த இந்த உலகை ரசித்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அழகு அல்லது அதை பற்றிய ஆற்றல் இதை பற்றியெல்லாம் சிந்தித்து கொண்டே இருப்பார்கள்.
சில பேர் இறைவனின் மீது பாடல் பாடிக்கொண்டிருப்பார்கள், சில பேர் தவம் செய்து கொண்டிருப்பார்கள். இதிலெல்லாம் எது பெரிது அப்படிங்கிற கேள்வியை கேட்க முடியுமா? முதல்ல கண்டிப்பாக முடியாது. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், 63 நாயன்மார்களை பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாயன்மார்களும் ஒவ்வொரு விதத்தில் தன்னுடைய அன்பை வெளிக்காட்டியிருப்பார்கள், தன்னுடைய அன்பை வெளிக்காட்டியிருப்பார்கள். இப்போ எல்லா விதமான திருவிளையாடலுமே பார்த்திங்க அப்படின்னா 63 நாயன்மார்களை ஆட்கொண்டதும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான விஷயமாக இருக்கும். அவர்களின் அன்பு மிகையால் அவர்களுக்கு வைத்த சிறு சோதனைகளிலே அவர்கள் வெற்றி பெற்று வருகிறார்கள். எந்த நிமிடத்திலும் எந்த ஒரு சலனத்திலுமே கூட அவர்கள் மனதிலிருந்து அந்த இறை சிந்தனையானது நீங்கவில்லை. எல்லாமே இறைவனுக்கு அப்படிங்கிற மனதும், அதே போல் இறைவன் எல்லா இடத்திலும் இருப்பார், எல்லாராகவும் இருப்பார் அப்படிங்கிற அந்த சிந்தனை மிக உயர்ந்ததல்லவா. அதனாலே அவர்களை எல்லாம் ஆட்கொள்கின்றார் இறைவன். எப்பொழுதுமே சிவ சிந்தனையிலே இருப்பவர்கள், சிவ காரியங்களவே செய்பவர்கள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அப்போ இப்போ நம்ம சொன்னதில் நாமத்தை திரும்ப திரும்ப ஜபித்து கொண்டிருக்கிறார்கள், கண்டிப்பாக அது உயரிய பலனை அளிக்கக்கூடியது. எப்போவுமே சிவனை பற்றிய நினைவிலேயே இருக்கிறார்கள், திருவிளையாடல்களை பற்றி யோசித்து கொண்டே இருக்கிறார்கள், அவரது அரும்பெரும் ஆற்றலை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக சிவபெருமானோட அன்பையும் அருளையும் பெற முடியும். பாடல் பாடுகிறார்கள், அதே போல் ஆடல் ஆடுகிறார்கள். எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வழியாக அது இருக்கும். இறைவனை அடையக்கூடியதற்கான வழியாக இறைவன் காட்டிய வழியாக இருக்கும். இதில் இன்னும் சிறப்பான ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா, இயல்பான ஒரு மனிதன் பிறரை தன்னுடைய முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தி கொள்கின்றான் என்றால் அந்த வாழ்க்கை வெறும் வாழ்க்கையாகத்தான் போகிறது. அதிலும் பிறருடைய நன்மைக்காக தனது வாழ்க்கையை ஒருவன் அர்ப்பணிக்கின்றான் என்றால் அது உயரிய வாழ்க்கையாக மாறும். இந்த மாதிரி மனிதர்கள் பார்த்திங்க அப்படின்னா தெய்வத்தோட அருளை, அதுவும் சிவபெருமானோட கருணை பார்வையை பெற்றவர்கள். பிறரின் நன்மைக்காக, பிறருக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தல் அப்படிங்கிறது உயரிய விஷயம். இந்த உலக நன்மைக்காகவே சிந்தித்து கொண்டிருப்பார்கள். இப்போ சித்த பெருமக்கள் எல்லாம் அப்படித்தான், தனக்கென்று எதையும் விரும்பாதவர்கள். அவர்களுக்கு அட்டமா சித்தி கை கூட பெற்றிருக்கும். அவர்கள் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். ஏன்னா அவங்களுக்கு தங்கம் செய்கிறதோ மற்ற வைடூரியங்களை செய்வதோ அவர்களுக்கு ஒரு பெரிதான விஷயம் அல்ல. ஆனால் அவர்களுக்கென்று அவர்கள் எதையும் செய்து கொள்வதில்லை. காரணம், அவர்கள் பிறருக்காக, பிறர் நலனை பேணுபவர்களாக இருக்கிறார்கள். சித்த பெருமக்கள் எப்போவுமே அப்படித்தான். இப்போ சொல்லுவாங்க, ரொம்ப கடினமான சூழ்நிலையில் இருந்தாலுமே சிவாலயத்திற்கு செல்கின்றோம் அல்லவா, அதே போல் ஜீவசமாதியாக இருப்பார்கள். தன்னுள் இருக்கின்ற சிவத்தை உணர்ந்த நிலையிலே ஜீவசமாதியாக இருக்கிறவர்கள் அந்த இடத்திற்கு சென்றால் அவர்களின் கருணை பார்வை கிடைத்தால் நம் வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்கள் மாறும் அப்படின்னு சொல்லப்படும். அது உண்மையும் கூட. சித்த பெருமக்கள் நினைத்தால் நடத்தி காட்ட முடியும். இந்த சித்தம் தெளிந்த நிலை அப்படின்னு சொல்லப்படும் இல்லையா, அந்த மாதிரி நிலை. அப்போ அவ்வாறு நம்மால் இருக்க முடியுமா? பிறர் நலனை பேணி கொண்டு நம் வாழ்க்கையை நகர்த்த முடியுமா? அதிலே நம்மால் இருக்க முடியுமானா கண்டிப்பாக இருக்க முடியும். அதற்கு கொஞ்சம் பரந்த மனப்பான்மை, இயற்கையை புரிந்த நிலை, அதே போல் இறைவன் நமக்கு இட்ட கட்டளையை உணர்ந்து கொள்ளும் பொழுது அதெல்லாம் சாத்தியம்தான் அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இப்போ பிறருக்காக வாழ்தலும் தன்னை இறைவனிடத்தே ஒப்புவித்தலும் இரண்டும் ஒன்றே ஆகும். தன்னை இறைவனிடம் ஒப்புவித்தல் அப்படிங்கும் போது நான் எந்த காரியங்களை செய்தாலும் அந்த காரியம் உன்னுடைய ஆணையின் பேரிலே நடக்கின்றது அப்படின்னு அவரிடம் ஒப்படைத்து விட்டு தனக்கென்று எந்த ஆசாபாசங்களும் இல்லாமல் இறைவனிட்ட கட்டளைப்படி நாம் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது ஏற்கனவே நம்ம சொன்ன பிறருக்காக வாழ்தலிலே நிற்கும். ஏன்னா இறைவனிடக்கூடிய கட்டளை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமானது. ஒரு சிலரை உயர்த்தியோ ஒரு சிலரை ரொம்ப கீழ்நிலையில் வைத்தோ இறைவன் பார்ப்பதில்லை. அனைவருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையை கொடுத்தாலும் அனைவருக்கும் சரிசமமான உணர்வை கொடுக்கின்றார்.
இறைவனை உணர்வதற்கான வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி தருகின்றார். அதை பயன்படுத்தி கொள்கிறோமா அப்படிங்கிறது தான் கேள்வியே தவிர இறைவன் வாய்ப்பையே கொடுக்கவில்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு துன்பம் வருகிறது அல்லது ஒரு சோதனை காலகட்டம் வருகிறது அப்படிங்கும் போதெல்லாம் நம் மனது இயற்கையிலே இறைவனை நாட ஆரம்பித்துவிடும். ஆனால் திட்டிக்கிட்டு நாடுவோம். இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறிய இறைவா அப்படின்னு தான் போவோமே தவிர அந்த கஷ்டம் எங்கிருந்து வந்தது, எதனால் வந்தது, அது எப்படி நீங்கும், இது போன்ற விஷயங்களை நாம் யோசிப்பதற்கே இல்லை. அப்படி யோசிக்க ஆரம்பித்து விட்டால் இந்த துன்பம் எங்கிருந்து வந்தது, அந்த துன்பத்தை எப்படி போக்குவது, அதற்கு மூல காரணமாக இருப்பது எது, இந்த மாதிரி விஷயங்களை ஆழ்ந்து யோசிக்க ஆரம்பித்து விட்டால் கண்டிப்பாக நாம் இந்த பிறவியை எடுத்ததன் நோக்கமும் பிறவிக்கான காரணமும் நமக்கு தெரிந்துவிடும். எந்த இடத்தில் துளைத்தோமோ அந்த இடத்தில்தான் தேட வேண்டும். அதே போல தான் துன்பம் ஏற்படுகிறது என்றால் அந்த இடத்திலே தான் எதனால் அந்த துன்பம் ஏற்பட்டது என்று தேட வேண்டும். அப்படி தேடும்போது உண்மையான காரணமானது அங்கு தெரிய வருகிறது. அதன் பலனாக நம்மால் அடுத்த நிலையை உணர முடிகிறது. பார்த்தா சிவபெருமான வழிபடுகின்றீர்களா, நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். பெரும்பாலும் சிவனை வழிபடுறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல, நல்லா தெரிஞ்சுக்குங்க. எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா அவரோட அருள் இல்லாமல் அவரோட கருணை இல்லாமல் நீங்கள் அவரை வழிபட முடியாது. அப்படி சிவனை வழிபடுறவங்க எல்லாருமே சிவனோட அருளை பெற்றவர்கள் அப்படிங்கிறத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ எல்லாரும் கேட்குறாங்க இல்லைங்களா, சிவனை வழிபடுறையே உனக்கு என்ன கிடைச்சிருச்சு. நம்ம நிறைய பேத்துக்கிட்ட இருந்த இந்த பேச்சை வாங்கியிருப்போம். நம்மளும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது இல்லைங்களா. நம்ம சிவ வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கும்போது அதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வழிபடுறோம் அப்படிங்கும்போது கட்டாயமாக அந்த சிவ வழிபாடானது முழுமையடையும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நல்லா தெரிஞ்சுக்குங்க. என்ன இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, பெரும்பாலும் எல்லா கடவுள்களுக்குமே ஒரே ஒரு இயல்பு தான் இருக்கும். நமது பக்தர்கள் என்ன கேட்டாலும் அவர்களுக்கு பண்ணித்தர வேண்டும் அப்படிங்கிறது தான். நீங்கள் நல்லதாக கேட்டாலும் நடக்கும், நீங்கள் கெட்டதாக கேட்டாலும் நடக்கும். கெட்டதாக நாங்கள் எப்படியாச்சும் கேட்போமா ஐயா, தெரிஞ்சு போய் கேட்போமா அப்படின்னா நமக்கே தெரியாமல் சில கெட்டதையும் கேட்டு வாங்கிட்டுறோம். அதுதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய உண்மை. எது கெட்டதுன்னு சொல்கிறோம், அளவுக்கு அதிகமான பணத்துக்கோ அளவுக்கு அதிகமான புகழுக்கோ ஆசைப்படும் போது அது சில நேரங்களில் உங்களுக்கே எதிராக மாறிடும். ஆனால் இறைவன் கருணை உள்ளம் கொண்டவர். எனது குழந்தை எனது பக்தன் கேட்கின்றான் அப்படின்ட்டு எடுத்து கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் அதை அனுபவிக்கிறது நம்மளாத்தான் இருப்போம். அதனாலதான் சொல்றது, நல்லது கெட்டது எதா இருந்தாலும் நம்ம கேட்டு தான் வாங்கிக்கிறோமே தவிர அதுவாக நடப்பதில்லை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை உங்க வாழ்க்கையில பொருத்தி பாருங்க, ரொம்ப சரியா இருக்கும். நம்ம எந்த ஒரு விஷயத்த சரின்னு இறைவன்கிட்ட கேட்டோமோ அதை கொடுத்துருப்பார். ஆனால் அதை தடுக்கிறதுக்கு அவர் பார்த்துருப்பார். இருந்தாலும் நம்ம வம்புடையாக நின்றுக்கிட்டு எனக்கு இது வேணுங்கிறனால கொடுத்துருப்பார். அதனால நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். அதை நம்ம தான் ஃபேஸ் பண்ணியிருப்போம். சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன பலனெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இறைவா நல்லா தெரிஞ்சுக்குங்க. பொய்யாயின எல்லாம் போயகல வந்தொழி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்சுடரே அப்படின்ட்டு திருவாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டியது இருக்கிறது. சிவ வழிபாடு செய்பவர்களுக்கு உண்மை என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருமா. அதாவது மெய்யான கடவுள் யார் அப்படிங்கிறதும் அந்த மெய்சுடரே அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, எல்லாத்துக்கும் பின்னாடி ஒளிந்திருக்கின்ற உண்மையான இறையை உணரக்கூடிய தன்மை யாருக்கு மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னா சிவனை வழிபடுபவர்களுக்கும் சிவனடியார்களுக்கும் தான் கிடைக்குமா. எப்படி அப்படின்னு சொன்னால், பெரும்பாலும் வாழ்க்கை அப்படிங்கிறதே பெரிய சதுரங்க கட்டம் மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா நம்மளுக்கு எதுவுமே புரியாது, புதிராக இருக்கும். நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்கும். இந்த மாதிரி வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் எல்லாம் நடக்கின்றன அல்லவா. அந்த மாற்றங்கள் ஏன் நடக்கிறது அப்படின்னா இறைவனால் நிகழ்த்தப்படுபவை தான். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அது என்னங்கய்யா, 800 கோடி பேர் இருக்கிறாங்க, 800 கோடி பேருக்கு இறைவன் பார்த்து ஒன்னொன்னையும் பண்ணுவார் அப்படின்னா அவருக்கு பேர் தாங்க இறைவன். அவ்வளோதான் நம்ம சொல்கிறது. அதாவது ஏகன் ஒருவனாகவும் அநேகனாகவும் பல உயிர்களுக்குள் பலவாகவும் இருக்கின்றவர் நமது சிவபெருமான் அப்படிங்கிறத இந்த இடத்துல உணர்ந்துக்குங்க. அதே போல் நீங்கள் 800 கோடி பேருன்னு மட்டும் பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் படியளப்பவர் பெருமானாகத்தான் இருக்கின்றார், எல்லா உயிர்களாகவும் இருக்கின்றார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, இப்போ அவரை வழிபடுறோம், நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, இந்த உலகத்தில் மெய்ப்பொருள் அப்படிங்கிறத அவர் நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லிடுறாங்க. எப்படி, நமக்கு கஷ்டப்பட்டு ஒரு வீடை கட்டுறோம். அந்த வீடு கட்டிட்டு அந்த வீட்டில் நம்ம பேரையும் போட்டுக்கிறோம். இன்னார் இல்லம் இன்னார் வீடு அப்படின்னு சொல்லிட்டு
அந்த வீடு உண்மையான பொருளா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 புறம் சுவரால் வந்துட்டு சூழப்பட்ட ஒரு இடமாகத்தான் அது கருதப்படுகின்றது. நம்ம அதுக்கு மேலே உரிமை கொண்டாடுறோம். அது நிலையான பொருளான கிடையாது. நிலையான பொருள்னா எப்படி? நீங்கள் இருக்க வரல அது உங்ககிட்டே இருக்கணும். இருக்குமா அப்படின்னா அதுக்கு உறுதியெல்லாம் சொல்ல முடியாது. எந்த காலகட்டத்தில் என்ன வேணாலும் நிகழலாம் அல்லவா? அதனால தான் இப்படி சொல்கின்றோம். சரி, அப்புறம் உறவுகள், நமக்கு வாய்க்கப்பெற்ற உறவுகள் நிரந்தரமானதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவுமே கிடையாது. அம்மா, அப்பா, தங்கை, அண்ணன், அதே போல் மனைவி, குழந்தைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு உறுதியான நிலையான உறவா அப்படின்னா அதுலேயும் உங்களால் எந்த உறுதியுமே கொடுக்க முடியாது. யாருக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறத உங்களால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. அப்போ இது எல்லாமே என்னன்னா பொய்யாயின எல்லாம், அதாவது என்னை சூழ்ந்திருக்கின்றன பொய்யான விஷயங்களை எல்லாத்தையும் களைந்து விட்டு அதனுள் ஊடுருவி பார்க்கும்போது அங்கு தெரிகின்ற மெய்சுடரே நீதான் ஐயா அப்படிங்கிற மாதிரி தான். நீங்கள் செல்வத்துக்கு ஆசைப்படுவீங்க, செல்வம் கோடி கோடியாக கிடைக்கும், அது நிலையானது அப்படின்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என்ன ஆச்சுன்னே தெரியாமல் கரைஞ்சு போயிடும், மறைஞ்சு போயிடும், காணாமல் போயிடும். அது எப்படி நிலையான பொருளாக இருக்க முடியும்? அன்பு, பாசம் இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே உயர்ந்தது, அதெல்லாம் நிலையானதுன்னு நம்ம மனசுக்குள்ள நினச்சிட்டு இருப்போம். கண்டிப்பாக அதெல்லாம் கிடையவே கிடையாது. அன்பு, பாசம் அப்படிங்கிறது நம்ம மேலே வைக்கிறது மட்டும்தான் உண்மையானதாக இருக்கும். அதாவது இந்த உலகப்பற்றில் சொல்லுவாங்க தாய் அன்பு தந்தை அன்புக்கு வந்துட்டு நிகரில்லைன்னு. அவங்களும் நம்ம கூட எவ்வளோ காலம் வருகிறார்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லைங்களா? அவங்க வைத்த அன்பு உண்மையானதான். ஆனால் அதன் பின்னர் இருக்கின்ற உண்மையான பொருளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம சொல்ல வர்றது. அதே போல் என் நண்பன் எப்போவுமே என் கூட இருப்பான் அப்படின்ட்டு உங்களால சொல்ல முடியுமா? அதாவது வார்த்தை ஜாலங்களுக்காக வேண்டுமானால் பேசலாம். உண்மையான நட்பு, தோள் கொடுக்கும் நட்பு கண்டிப்பாக வந்துட்டு அது உண்மையானதாக இருக்கட்டும், இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. ஆனால் அதையும் தாண்டி மெய்ப்பொருளை அறிவது தான் நம்முடைய வேலை. அது மாதிரி தாங்க சொல்கிறது. இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, கோயிலில் வந்துட்டு பலவிதமான உருவங்களில் கடவுள் ஒருவராகவே உங்களுக்கு காட்சியளிக்கின்றார் அப்படிங்கிறத நீங்கள் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல நீங்கள் யாரை வழிபட்டாலும் அது ஒரே ஒரு பரம்பொருளை தான் சென்றடைய போகுது அப்படிங்கிற அந்த ரகசியத்தையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நம்மளை சுற்றி இருக்கின்ற பொய்யான மாயையான பிம்பங்களை எல்லாம் உடைத்திருந்து அதன் பின் எரிகின்ற அந்த ஜோதியாக, அந்த மெய் ஜோதியாக காட்சியளிப்பவர் யார் அப்படின்னா அந்த இறைவன். இந்த விஷயத்தை நம்ம உணர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அதுக்கு சிவபக்தி மிகவும் உயர்ந்தது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. திருப்பியும் சொல்லுங்க, பொய்யாயின எல்லாம் பொய்யகல வந்தொழி மெய்ஞானமாகி வெளிர்கின்ற மெய்சுடரே அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அதனால தான் நம்ம சொல்றது, உங்களை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடக்கின்றதோ எல்லாமே பொய்யானது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் உணர்ந்துக்கணும். மாயை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். இதை உணர்ந்ததுக்கு அப்புறமா தான் நம்மளால் எதை உணர முடியும்னா இதெல்லாம் பொய்னா அப்போ எது மெய்யான பொருள், எது உண்மையான பொருள் அப்படின்னு தேடும் போது எங்கே தேட போகிறீங்க? வெளியெல்லாம் தேடாதீங்க, உண்மையாலுமே உங்களுக்கு கிடைக்காது. புறத்தே தேடி தேடி புழுவாகத்தான் போவோம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இல்லாத இடத்துல தேடி என்ன பண்ண போகிறீங்க? சொல்கிற மாதிரி தான், இருக்கும் இடம் விட்டு இல்லாத இடம் தேடி அலைந்து என்ன செய்ய போகின்றீர்கள் அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்கணும். அப்போ அக வழிபாடு, அகத்தே தேடுதல் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரொம்பவே உத்தமமான பொருளாக இருக்கும். சிவ வழிபாடுங்கிறது ரொம்பவே உசித்தமான ஒன்று. நீங்கள் கேட்டவையெல்லாம் கிடைக்கும், நீங்கள் எது கேட்டாலும் கிடைக்கும். ஆனால் நான் சரியானவற்றை கேட்க வேண்டும், உன்னை உணர வேண்டும், உன்தாள் பணிய வேண்டும், உன்னடி சேர வேண்டும் இறைவா அப்படிங்கிற வழிபாடு தான் நம்மக்கிட்ட இருக்கணும். அப்போ மெய்ப்பொருளை உணர்வது தான் எது அப்படிங்கிறது சிவ வழிபாடு அப்படிங்கிறது. அப்போ மற்ற எல்லாம் சிவ வழிபாடு இல்லையா? கட்டாயமாக கிடையாது. உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவனை உணராமல் நீங்கள் வெளியே போயிட்டு அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு கோவிலில் போய் நிற்கிறதெல்லாம் வந்துட்டு சிவ வழிபாடு ஆகாது. உங்களுக்குள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து உங்களுக்குள் இருக்கின்ற ஆத்ம தரிசனத்தை பெறுவதுதான் உண்மையான சிவ வழிபாடு அப்படிங்கிறத மனசில் ஏற்றுக்கணும். கட்டாயமாக உங்களுக்கான பாதை சரியான பாதையாக அமையும் நண்பர்களே. கண்டிப்பாக இறைவனிடம் எது கேட்டாலும் கிடைக்குமா? கண்டிப்பாக சிவபெருமானிடம் நீங்கள் எதை கேட்டாலும் கொடுப்பார். அவர் கற்பக விருட்சம் மாதிரி. நீ எதை மனதார உண்மை என்று நம்பி உனக்கு வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை கொடுப்பார். ஆனால் அது நன்மையும் தீமையும் அது உன்னை பொருட்டே அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால தான் சிவபெருமானை வழிபடும் போது எதையுமே அவர்கிட்ட கேட்காதீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை அவர் கொடுப்பார் அப்படின்ட்டு சொல்லப்படும். பெரும்பாலும் இறைவனை வழிபடும் போது தடை அப்படிங்கிறது நம்மளை ஏற்படுத்தி கொள்வது தான். பிறரால் தடை ஏற்படுமா அப்படின்னா இறை வழிபாட்டில் பிறரால் தடை ஏற்படாது. இப்போ என் மனசு ஏற்றுக்குது, சிவபெருமானை வழிபடணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அதற்கு தடையாக இருப்பது நான் மட்டுமே, என்னுள் இருக்கின்ற அகங்காரம் மட்டுமே தவிர
மற்ற யாராவது வந்து சிவபெருமானை வழிபடாதே அப்படின்னு சொன்னா நீங்க வழிபடாம இருக்க போறீங்களா? கட்டாயமா கிடையாது. எல்லாமல்ல அந்த இறைவனை மனதார ஏற்றுக்கொண்ட பின்னர் பிறர் அந்த பக்திக்கு தடை விதிக்க முடியாது. அது எப்படிப்பட்டவராயினும் சிவ வழிபாட்டில் தடை செய்யக்கூடியவர்கள் இந்த உலகில் யாரும் இல்லை, அது நம்மை தவிர. நாமே நினைத்து கொண்டால் ஒழிய சிவ வழிபாட்டில் இருந்து விலக முடியாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதனாலதான் சிவநெறி அப்படிங்கிறத பற்றி கொண்டோம். அப்படிங்கும் போது கண்டிப்பா அந்த சிவபக்தி அப்படிங்கிறது நமக்குள்ள மெருகேறி கொண்டிருக்கிறது. அப்படிங்கும் போது நமக்குள்ள பல மாற்றங்கள் நிகழும். இறைவன் நம்மை ஆட்கொண்டதை நம்மால் உணர முடியும். யார் நினைத்தாலும் யார் சொன்னாலும் வராத பக்தி இறைவன் நினைத்தால், இறைவன் நம்மை ஆட்கொண்டு விட்டால் இறைவன் மீது நமக்கு பக்தி வரும். அதுவும் சிவபெருமான் மீது கண்டிப்பாக நமக்கு பக்தி வரும். ரெண்டே விஷயம் இந்த இடத்துல உண்டு. அருள் தாகம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இறைவன் மீது பற்று இருக்கும், இறைவனே கதி என்று இருப்பீர்கள். அதே போல பொருள் பற்று அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துருச்சு அப்படிங்கும் போது அருள் தாகமானது குறைந்துவிடும். பொருளை தேட வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருக்கு வந்துவிட்டால் அருள் தாகமானது குறைந்துவிடும். அப்ப இந்த பொன் பொருள் போன்ற விஷயங்களில் வந்துட்டு அதிகமாக பற்று இல்லாமல் இருக்கும் போது இறைவனையே எப்பொழுதும் துதி பாடிக்கொண்டு அவரையே எண்ணிக்கொண்டு அவர் புகழையே பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த நிலையை தேடி நம்மால் செல்ல முடியும். இறைவன் எங்கிருக்கின்றான், சிவன் எங்கிருக்கின்றார், ஈசன் எங்கிருக்கின்றார், இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கவே கூடாது என்கின்றனர். இப்ப மீன் இருக்கு, மீன் வந்து கடல்ல இருக்கு, அதே போல ஆற்றில் இருக்கு. அந்த மீன் தண்ணீரை தேடி செல்வது எந்த அளவுக்கு விந்தையானதோ அதே போலதான் நாம் கடவுளை தேடுவது. நம்மளும் நம்மை சுற்றியும் அந்த கடவுள் அப்படிங்கிறவரு எல்லாமல்ல அந்த சர்வேஸ்வரன் வந்துட்டு எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார், எல்லா பொருளாகவும் இருக்கிறார், எல்லாமாகவும் இருக்கிறார். அப்படிங்கும் போது நம்ம யாரை தேடுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தேடணும். இறைவனை தேடுறீங்களா? எப்படி அதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் எனக்கு தெரியல. நீயே இறைவனாக இருக்கின்றாய், உன்னை சுற்றி இருக்கின்ற எல்லா பொருட்களும் இறைவனாக இருக்கின்றது. அப்படிங்கும் போது தேட வேண்டிய அவசியமே இல்லையே. அமைதியாக அமர்ந்து அதை எல்லாம் கவனித்தாலே போதுமானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா இயற்கை தன்னைத்தானே வடிவமைத்துக் கொள்ளும், அதே போல புதுப்பித்துக் கொள்ளும். நம்மளுக்கு தெரியாதில்லை, அடிக்கடி வந்துட்டு சுனாமி வருது, அடிக்கடி பேரழிவுகள் வருகிறது, இந்த மாதிரி நடக்குது. அப்படிங்கும் போது இயற்கை தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கிறது. அதே போலதான் நம்மை நாம் எண்ணங்களால் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நமக்குள்ள தீய எண்ணங்கள் நிறைய இருக்கிறது. அப்படிங்கும் போது அதையெல்லாம் நல்ல எண்ணங்களாக உற்பத்தி செய்து நம்முடைய பழைய முகங்களை அகற்றி கொண்டு நம்முடைய பழைய குணங்களை அகற்றிவிட்டு புத்தம் புதிதாக உருவாக வேண்டும், நம்மை மெருகேற்றி கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு பக்திக்கு மிகவும் உன்னதமானதாக இருக்கும். நான் சிவனை வழிபடுறேன், நான் சிவனை வேண்டிக்கிறேன், நான் சிவாலயத்துக்கு போறேன், இந்த நான் அப்படிங்கிறது இருக்குல்ல, நாம் உச்சரிக்கின்ற நான் அப்படிங்கிறது யாருன்னே தெரியாம நான் அப்படிங்கிற கர்வத்தை வைத்துக்கொண்டு அந்த அகங்காரத்தை வைத்துக்கொண்டு கோவிலுக்கு போகின்றேன், பக்தி செலுத்துகிறேன் இப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் பேசுவது ரொம்ப அற்பமானது. அது எதையும் நீ செய்யவில்லை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. அவரோட அருள் இருந்தா தான் நம்மால் அதை செய்ய முடியும். அவர் நினைத்தால்தான் அவரை நீங்க வழிபட முடியும். நிறைய பார்த்திருப்பீங்க, நிறைய கேட்டிருப்பீங்க. யாராச்சி சிவபக்தியில இருக்கிறவங்களை விடுங்க, மற்றவங்க தன்னோட அந்த அகங்காரத்தை அழித்து விட்டு அந்த 3 விரல்கள் முழுவும் திருநீரை எடுத்து நெற்றியில் பூசிக்கொண்டு வெட்கமில்லாமல் வெளியே செல்கிறார்களா? கிடையாதல்லவா? அவர்களுக்குள் அந்த ஒரு உறுத்தல் இருக்கிறது. ஆனால் சிவபக்தியை சேர்ந்தவர்கள், சிவனை அடைந்தவர்கள், சிவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் உடலெங்கும் விபூதியை பூசிக்கொள்வார்கள், ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வார்கள், சிவமந்திரத்தை எந்நேரமும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். காரணம், அவர்களுக்குள் இருந்த அகந்தை அழிந்து விட்டது. ஒரு மனதினுள் இருக்கின்ற அகந்தை அழிந்து விட்டால் இந்த பொறாமை, ஆணவம், வெட்கம் இந்த மாதிரியான எந்த எண்ணங்களும் அந்த மனிதனின் உடலில் இருக்காது. சிவனை அடையும் எண்ணம் மட்டுமே இருப்பதால், சிவனை அடைவதற்கு என்ன வழி என்று தேடுவதால், அவர் சார்ந்த எல்லா விஷயங்களையும் தன்னுடையதாக்கிக் கொள்வதால், தானே இறைவனாக இருப்பதாக உணர்வதால் எல்லா விஷயங்களிலும் அவர்கள் இறைவனை காண்கிறார்கள். சிறு வயது முதலே நெற்றியில் நீர் பூசிக்கொண்டு வாழ்வதன் மூலமாக, அதை பழக்கப்படுத்திக் கொள்வதன் மூலமாக நமக்குள் இருக்கின்ற அகங்காரமானது கொஞ்சம் கொஞ்சமாக அழியும். அதே போல சிவமந்திரத்தை எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருப்பதன் மூலமாக நம்முள் இருக்கின்ற அந்த ஆன்மாவானது பக்குவப்படும். இந்த ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நடைபோடுகிறோம். அப்படிங்கும் போது உன்னதமான பக்தியாக இருக்கும், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. யோசிச்சு பாருங்க, கட்டாயமா பலனுள்ளதா இருக்கும்.
वर्धनम् पूर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमाम्